ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கி ஒரு சூப்பரான வேல்யூ ஃபார் மணி இருக்கக்கூடிய கிச்சன் சிங்கை தான் நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் நேம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த crocodile பிராண்ட்லேருந்து அமேசான் சைட்டில் மோர் தென் 7000 பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடுறேன். இந்த வீடியோவில் ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்ல போகிறேன். கூடிய சீக்கிரத்தில் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாங் டேர்ம் ரிவ்யூவை பார்ட் 2 வீடியோவை பார்க்கலாம். மேனுஃபேக்சர் கம்பெனியோட நேம் கிருஷ்ணா கட்லரி ஒர்க். crocodileன்றது இந்த கம்பெனியோட ட்ரேட்மார்க் தான். வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பார்த்ததில் ட்ரேட்மார்க் ஜிஎஸ்டி அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தோட டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தவரைக்குமே AISI 304 கிரேடு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேட்டன் ஃபினிஷோட இந்த சிங்க் வருது. சைஸை பொறுத்தவரைக்குமே ரெக்டாங்குலர் ஷேப், அதோட டைமென்ஷனோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கார்னர் திக்னஸ் 2 mm, பவுல் திக்னஸ் 1 mm. அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்கேஜிங் அண்ட் சேஃப்டியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. ஓவரால் இந்த ப்ராடக்டோட நெட் வெயிட் மட்டுமே 6 kgs வரும். இது மட்டும் இல்லாமல் 7 இயர்ஸ்க்கு வாரண்டியும் கொடுக்குறாங்க. என்னோட இன்வாய்ஸ் பில்லை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாக்ஸுக்குள்ளே கிச்சன் சிங்க், ஸ்கொயர் வேஸ் கப்ளிங், PVC வேஸ்ட் பைப் 28 cm, கடைசியாக ஃப்ரூட் பேஸ்கெட் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம பேசனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 mm ரப் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் சைனிங்காக மட்டும் இருக்கிறது இல்லாமல் லாங் டேர்முக்கு இதை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான், அக்ரெசிவாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஸ்க்ரப்பர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும். கான்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டில் சரியாக கிராக்ஸ் இருக்குது. இதெல்லாம் டிசைன் டெக்ஸ்டரில் இருக்கிறது தான் பரவாயில்ல. காலர்ஸில் 2 இடத்துல சிப்பிங் ஸ்லைட்டாக குறைஷனை பார்க்க முடியுது. எனிவே இதெல்லாம் ப்ராடக்டோட வேல்யூவை குறைச்சிடாது. கடைசியாக இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் யூஸ் பண்ணக்கூடிய சைஸில் குவாலிட்டி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறதுனால தான் இதை அமேசானில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓவராலாக ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடுச்சு. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் இது ஆக்சுவல் ஃபீட்பேக் என்னன்றதை எனக்கு தெரிய வரும். அதை பார்ட் 2 வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்.